அவனுங்களுக்கு தேவை என்னோட உயிர் தானே சார். பார்த்துக்கலாம் சார், பார்த்துக்கலாம். சரியான பர்ஃபார்மன்ஸ். அவங்க அப்பாக்கே டஃப் தான் ப்ரோ படம். அப்பாவை மிஞ்ச புள்ளை இல்லைன்னுவாங்களே, அந்த மாதிரி தான் படமே செம்மையாக இருக்குது. பிளாஸ்ட்டு படம், பிளாஸ்ட் ஆக்ஷன் தான். பாக்ஸிங்கில் வந்து இது பண்ணுறாங்க, அதுலேருந்து எம்எல்ஏ வந்து இது பண்ணுறாரு, அவ்வளோதான். எம்எல்ஏ புள்ளியே சாவடிக்கிறார், எம்எல்ஏவை சாவடிக்கிறார். எல்லாமே டஃப்பு தான். டப்பு தான். எல்லாம் ஆயத்தப்பட்ட ஏரியாவில் எப்படிங்கிறாங்க, இருக்கிறவங்க எப்படி பண்ணுறாங்கன்னு தான் காட்டிக்கிறாங்க. நல்லா இருக்கு. சூப்பராக ஆக்ட் பண்ணிக்கிறேன். அப்பெல்லாம் மிஞ்சிடும் சூப்பராக நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் மாரி இல்லை, சூப்பராக நடிச்சிருக்காரு. படம் நல்லா இருந்தது. படம் போகிறதே தெரியல. படம் விஜய் சேதுபதி பையன் ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் அதிகங்கிற மாதிரியே பண்ணுறாரு. எமோஷன்லாம் ரொம்ப பயங்கரமாக இருந்தது. கருத்து அவ்வளோவாலாம் இல்லை, கருத்து அவ்வளோவா. ஃபைட்டிங் சீன்ஸ் தான் அதிகமாக இருந்தது. அதெல்லாம் ஒரே ரியலிஸ்டிக்காக இருந்தது, அப்படியே பயங்கரமாக இருந்தது படம். என்ன பேசுறது? அவர் கேளுங்க, நான் கேளுங்க. படம் எப்படி இருந்தது? படம்லாம் செம்மையாக இருந்தது. கிரேசி பாய் இவன் தான் ஆக்ட் தான் நடிச்சிருக்கா போல. அம்மாலே ஐயோ இங்கே பேசிட்டு போய் அதை செய்து சொல்லுங்க. அப்படிங்க மைக்கு சொல்லுங்க ப்ரோ. படம் நல்லா இருக்கு ப்ரோ. மெசேஜ் வந்து எதுவுமே இல்லை ப்ரோ, அவ்வளோ பெருசாக எதுவுமே சொல்ல முடியாது. சூப்பரான படம் ப்ரோ. கமிஷனான மூவி, ஃபேமிலி மூவி, ஆக்ஷன் பார்க்கலாம். எமோஷனல் எல்லாமே இருக்குது ப்ரோ. ஃபஸ்ட்டு படமாக பெஸ்ட்டு படம் ப்ரோ. அவன் 1.5 வருஷம் கஷ்டப்பட்டான் எம்எம்ஏ ஃபைட்டுக்கோசரம். 120 கிலோ 60 கிலோ ஏறிக்கி அவனை 2 வருஷம் கஷ்டப்பட்டு பிறகு தான் ஷூட்டிங் ஸ்பாட்டில் கூட்டின்னு வந்தாங்க. நானும் ஆக்ட் பண்ணியிருக்கேன். அவன் கூட ஆக்ட் பண்ணும்போது தெரியும், ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவான் ப்ரோ. லவ் சீன்ஸ் இருக்குது ப்ரோ. ஜெயில் ஆமாம் ப்ரோ. ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு தப்புக்கு தண்டனை இருக்குல்ல, ஓகேவா? அதுக்கு எப்படி சொல்கிறது, ஒரு தப்பு பண்ணாங்கன்னு தண்டனையே இல்லைன்னு இல்லை, தண்டனை இருக்குது. அது இல்லாமல் எதுக்கு தப்பு பண்ணுறாங்க, எதுக்கு ஒருத்தனை வளர்த்த விட மாட்டுறாங்க சொல்லி தான் படம் பற்றி. அது நீங்கள் பார்த்தீங்களா மூவி? நீங்கள் படம் பாருங்க புரியாது இருந்தாலும். ஓகேவா, தேங்க்ஸ் ப்ரோ. அண்ணா படம் வேற மாரிண்ணே. சும்மா ஒவ்வொரு சீனும் சும்மா சரன்னு இருக்குண்ணே. ஒவ்வொரு காட்சும் ஒவ்வொரு சீனும் போட்டு பொலன்னு பொழகிறாங்கண்ணே. இந்த படத்தில் அவங்க என்ன கருத்தை சொல்லுறாங்கன்னா, வெயில் தோல் வேணாம், ஏசி தோலை தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா நாங்கள் விளையாட்டில் ஒரு ஆர்வம் காட்டுறோம், எங்களுக்கு படிப்பறிவு இல்லை. அந்த படிப்பறிவு இல்லைனாலும் விளையாட்டு மூலயமா ஒரு கவர்மெண்ட் வேலையை நாங்கள் எதிர்பார்க்குறோம். அதை முடக்கிறதுன்னு ஒரு கூட்டம் இருக்குது தலைவா, கூட்டம் இருக்குது. அதை தான் இந்த படத்தில் அவங்க அழகாக சொல்லியிருக்காங்க. அவ்வளோ அருமையான கருத்து. ஏன்னா புலிக்கு பிறந்தது எப்பயுமே பூனியாவது புலியாக தான் இருக்கும். அப்படியாப்பட்ட ஒரு படம் தலைவா இது. அப்படியாப்பட்ட ஒரு தலைவன் சும்மா 3 கிலோ சாமா போட்டு பொலன்னு பொழந்துனுக்கிறார் தலைவா. பொலன்னு பொழந்துட்டார். அருமையான படம் தலைவா. இதெல்லாம் வந்து பாருங்க, மிக்க மகிழ்ச்சி. இல்லை தலைவா, ஃபஸ்ட்டு படம் போலே தெரியல, ஏதோ நடிப்பின் அரக்கன் போல நடிச்சுன்னுக்கிறார் அவர். அப்படியாப்பட்ட ஒரு நடிப்பு கலக்கிட்டார் தலைவா. லவ்வே இல்லை தலைவா, அதுதான் கதை. கிக் பாக்ஸிங் சும்மா மைக்கேல் ஜாக்சன் போல போட்டு பொக்குன்னு குத்துறாரு ஒருத்தரையும். அப்படியாப்பட்ட ஒரு குத்து. அருமை தலைவா, அருமை. நல்லா இருக்குண்ணா, சூப்பராக இருக்குண்ணா, மியூசிக் ஒவ்வொரு மியூசிக்கும் அப்படியே செதுக்கி வச்சுருக்காங்கண்ணா. மியூசிக்கை நல்லா இருக்குண்ணா. சாங் 2 பாட்டுண்ணா அருமையாக இருக்குண்ணா. 2 பாட்டு நல்லா இருக்குண்ணா. வந்து பார்க்கலாண்ணே, நீங்கள் கண்டிப்பாக வந்து பாருங்கண்ணே. நன்றி, வணக்கண்ணே. அவர் ஃபஸ்ட்டு படம் மாதிரி அவருக்கு 2வது விஷயம். ஆனால் அனல் அரசுன்ற ஒரு கேரக்டரு டேரக்டர் இந்த அளவுக்கு எல்லாம் ஸ்க்ரீன் ப்ளே பண்ண முடியுமா ஒரு ஸ்டண்ட் யூனியனில் இருக்கிறவன் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அது ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்து. ஏன்னா இப்போ இருக்க டேரக்டர் ஒரு 7 படம் வருதுன்னா எல்லாமே சொதப்பல் படம் தானே அப்படின்ற மாதிரி இருந்தது. பட் இந்த பையன் கலகிட்டான். இந்த பையன் ஏதோ மெசேஜ் சொல்ல வரான், நான் வந்துட்டேன்டா அப்படின்ற மாதிரி. அவன் பேசினதுக்கெலாம் ஒர்த்து, அவனை ட்ரோல் பண்ணதெல்லாம் சும்மா அப்படின்ற மாதிரி இது இருக்குது. எப்பவுமே வலிமை வாய்ந்தவன் தான் ஜெயிக்கணும்னு நினைப்பாங்க. அந்த கிடையாது, வலிமை இல்லை, அதாவது ஏழ்மையாக இருக்கிறவனும் ஜெயிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. படம் அனல் அரசுன்றாலே அது ஒரு ஸ்டண்ட் யூனியன் தான். பட்டு இதில் ஃபுல் ஆக்ஷனில் ஒரு சென்டிமெண்ட்டான படம் கொடுக்க முடியுமானா இப்படி யோசித்ததுக்கு அனல் அரசுக்கு ஒரு அவார்டு கொடுக்கலாம். அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. பையனுக்கு லவ் போர்ஷனில் அவர் என்ன அழகாக பண்ணியிருக்காருன்னா, துள்ளுவதோ இளமையா, காதல் கொண்டேன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கேரக்டரை கொடுத்து சப்போர்ட்டிங் கேரக்டராக தான் ஹீரோ அந்த பையனை கூப்பிட்டு போவாங்க. அந்த மாதிரி கொடுத்தா தான் வர முடியுன்றதே நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அண்ணன் கேரக்டரை கொடுத்துட்டு தம்பி கேரக்டரை அழகாக தீர்ந்து வந்தது தான் அங்கே டேரக்டரோட புத்திசாலித்தனத்தை நான் பார்க்குறேன். சூப்பராக இருக்குது. மீண்டும் பார்க்க தோணும். ரொம்ப நல்லா இருக்குது. யங்ஸ்டர்ஸ்க்கெலாம் செம்மையாக பிடிக்கும் படம்.